குடும்பத்தோட இமேஜ்க்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் யார்கிட்டையும் நான் பேசாமல் உங்களை நேரில் இங்கே வர வச்சேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் நினச்சேன்னு வைங்க, அடுத்த செகண்டே உங்கள் வேலை போயிடும். நெக்ஸ்ட் 1 ஹவரில் நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். சார், நீங்கள் கோவப்படுறதுல நியாயமே இல்லை சார். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஏழையாக பிறந்த ஒருத்தன் சாகுற வரைக்கும் ஏழையாக தான் இருக்கணுமா சார்? இங்கே எந்த அதிகாரி சார் தப்பு பண்ணல? தன்னோட அதிகாரத்தையும் சட்டத்தையும் மீறினா அவனுக்கு ஒரு நல்ல விலையோ ஒரு பொருளோ கிடைச்சா மாற மாட்டானா என்ன? காம்படிட்டிவ் வேர்ல்டு சார் இது. சார், உண்மையை சொல்லப்போனா எங்களை மாதிரி அதிகாரிகளோட பலவீனத்தை உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் சார் உண்மை. உங்கள் தப்பில் எனக்குன்னு ஒரு ஆதாயம் கிடச்சிருக்கு. அதுக்காக மட்டும்தான் நீங்கள் செஞ்ச தப்பை மன்னிச்சு விட வேண்டிய நிலைமையில் இருக்கேன். உங்கள் கடமையை மீறதுக்காக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் தரல. அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க சார். அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். என்கிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ண எந்த விவரமும் சார், அனாமிகா மேடத்துக்கு போகவே போகாது சார். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். போதுமா சார்? தென் ஓகே. தேங்க்யூ சார். அப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு. அபியை எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளி அதுக்கு அசோக் தான் காரணம்னு அபியை நம்ப வைக்கணும். அபிக்கு முன்னாடி அசோக்கை கெட்டவனை காட்டிடணும். அதுக்காக தான் அக்கா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, அதுவும் இப்போ வரைக்கும். நான் அக்காவையும் விட்டு தர முடியாது, அபியும் விட்டு தர முடியாது. ஏன்னா அபிக்கு பெருசு ஆசையில் எதுவுமே கிடையாதுமா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெய்லர் வேலை, டிசைனிங் தான். அது மட்டுமே அவளை காப்பாற்ற நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அபி தோத்த எல்லா நேரத்துலையுமே நான் பக்கத்தில் நின்னேன். அந்த நம்பிக்கை தான் அபியை நம்ம கம்பெனிக்கு வேலை பார்க்கவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அபியை நான் கேர் பண்ணி பார்த்துட்டேன்னா அபி நம்ம பிஸ்னஸ் மொத்தத்தையும் பத்திரமா காப்பாற்றுவான்னு நான் நம்புகிறேன். அபியை இப்போ வீட்டுக்கு வர வச்சதுக்கு காரணமும் அதுதான். இந்த லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரெண்டுமே கிடையாது. நல்ல பாஸாக நான் நடந்துக்கிறேன். அபிக்கு சென்டிமெண்ட்லாம் அதிகம். ஸோ அதனால இந்த சென்டிமெண்ட் மூலமா அவளை நம்ம கம்பெனியில் நிரந்தரமாக இருக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் தான். புரியுது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் கிளம்பலாம்ல? அபின்னு ஒரு டிசைனரை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணலாம். ஓகே. என் கதையில் எப்போவுமே நான் ஹீரோ தான்மா. எனக்கு எதிராக யார் நின்னாலும் நான் அதுக்கு இறக்கப்படவே மாட்டேன். அனாமிகா அக்கா அபி மூலமா என்னை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதே அபி மூலமா அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே உடைக்கிறேன். எனக்கு இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் கிடையாது. நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அசோக், யூ ஆர் ஸ்மார்ட். நீ என் பையன், மை ஜெராக்ஸ். சாரி அசோக், மறுபடியும் உன்னை நான் இப்படி சந்தேகப்பட மாட்டேன். இட்ஸ் ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். நான் அபியை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். பாய்மா. பாய் பா. அபி, ஒர்க்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். பாக்குறீங்களா? ஓ எஸ், எடுத்துட்டு வாங்க. உட்காரு. சார், இதான் சார். வாவ், சிம்பிளி சூப்பர் அபி. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அபி. இல்லையே சார், எல்லாமே சரியா தான் இருக்கு. நீங்களே சொல்றீங்க, அப்பனா சரியா தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் சிண்ட்ரலா கூட தப்பு பண்ணலாம்ல சார்? ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் இப்பவே சரி பண்ணி கொடுத்துறேன். நோ, அபியோட டிசைனை நான் குறை சொல்ல முடியுமா? நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு போடுங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இந்த டிசைன்ஸை நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ சார், அந்த லைட் ப்ளூல
லைட்டா பிங்க் கலந்து அப்புறம் பார்டர் மட்டும் பிளாக்ல. சார் கலர் மட்டும் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏய் எக்ஸாக்ட்லி அபி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட். எனக்கு கூட அதான் தோணுச்சு அபி. என்ன பண்ணலாம்? சார் நான் இதை சரி பண்ணிடுறேன் சார். இப்போ உடனே வா. சார் கொஞ்ச நேரத்துல பண்ணிடுறேன். ஓ பட் வேண்டாம் அபி, கிளைண்ட் மீட்டிங் இன்னொரு 2 days தள்ளி தான் போகுது. ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாமே. வாங்க, உங்களை ட்ராப் பண்ணுறேன். நாளைக்கும் ஒர்க்கு வீட்டில் தான். ஓகே ஓகே சார். ஆனா நீங்க கார்ல எல்லாம் வந்து டிராப் பண்ண வேண்டாம். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். நோவே அபி, கம்பெனியோட சீஃப் டிசைனர் நீங்கள் ஆட்டோவில் போயிட்டு வரதுக்கு நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? கம் அபி, நானே ட்ராப் பண்ணிடுறேன். சார் சொல்லுங்க அபி. இந்த லேப்டாப் உங்களோட தான், நீங்கள் எடுத்துங்க. சார் இது எவ்வளவு சார்? ஏன் அபி, என்ன ஒரு 30,000 இருக்கும்? ஏன்? இல்ல சார், நீங்க ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கீங்க. தெய்வான் அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 லட்சம். அப்புறம் அபி ஜஸ்ட் வெயிட். உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு யோசிக்கல, எதுவும் ஃபீல் பண்ணல. அப்படி ஒரு டிசைனருக்கு, சாரி அப்படி ஒரு தேவதைக்கு நான் கார் வாங்கி தரல, லேப்டாப் வாங்கி தரல. என்னால் முடிஞ்ச ஒரு ஆனர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்க பேச்சாலே என் மனசை உடைக்கிறீங்க சார். நீங்கள் கூட வேணான்னு சொல்லி என்னோட அன்பை உடைக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் கோவத்தை எப்படி காட்ட முடியும்? கோவமா? ஆமாம், நிஜமா நான் செம கோவத்தில் இருக்கேன். திட்டவே இல்ல. ஒரு வார்த்தை கூட திட்டுற மாதிரி நீங்க எதுவுமே சொல்லல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்களை திட்டினே, ரொம்ப கோவப்பட்டனே. அப்படியே உங்க மனசை கூட வார்த்தையால உடைச்சனே. அபி சொல்லுங்க சார். இது அவ்வளவு பெரிய பணம்லாம் இல்லை அபி. நீங்க எனக்கு சிரமம் தரதை நினைக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் டேக் இட். சரி வாங்க போலாம். சார் சாமி கும்பிட்டு போயிடலாம் வாங்க சார். ஏன் அபி, லேப்டாப்புக்கு பூஜை பண்ண போறீங்களா? அபி ஐம் ஜஸ்ட் கிடிங் யூ. கோவம்லாம் படாதீங்க. கோவப்படல சார், சாமிக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதான். அபி லேப்டாப் வாங்கி கொடுத்தது நான், எனக்கு வேணா நீங்க நன்றி சொல்லாமே. உங்களை என் கண்ணில் காட்டினது அந்த கடவுள் தானே சார். அதனால எல்லா நன்றியும் கடவுளுக்கு தான். சார் பூஜை ரூம் வாங்க.